ஷாம்பு யூஸ் பண்றதால உங்களுக்கு முடி கொட்டுதா? ஆமாங்க. அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் சொல்ற 3 விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்கப்பா. ஷாம்பு நீங்க வாங்குறீங்கன்னா அதுல சல்ஃபர் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ ஷாம்புவை நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஷாம்பு வந்து டைலூட் பண்ணி யூஸ் பண்ணணும். டைரக்டா அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. டைலூட் பண்றதுங்கிறது ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அதுல நீங்க எந்த அளவுக்கு ஷாம்பு வந்து ஹேர் வாஷ் பண்றதுக்கு எடுத்துப்பீங்களோ அந்த ஷாம்புவை அந்த தண்ணியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா இதுதான் டைலூட் பண்றது. ஸோ இது வந்து நீங்க நார்மல் வாட்டர் எடுக்கிறதுக்கு பதிலாக சாதம் வடிச்ச தண்ணி, அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூ கொதிக்க வச்ச தண்ணி, வெந்தயம் கொதிக்க வச்ச தண்ணி, ஆளி விதை கொதிக்க வச்ச தண்ணி, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்கள் ஹேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஷாம்புவை ஊற்றி தேய்க்கும் போது டைரெக்டாக இங்கே தலை மேலே வந்து ஊற்றி தேய்க்கக்கூடாது. முடி ஃபுல்லாக எல்லாமே கவுத்து போட்டுட்டு இங்கே தேய்க்கணும். இதே ஜென்ஸாக இருந்தால் கூட அவங்களும் வந்து இந்த இடத்துல ஷாம்பு ஊற்றி நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு முன்னாடி பால்னஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இந்த 3 விஷயத்த மறந்துடாதீங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.